விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம்? ஜோதிடப்பதியும் சரி, மாதங்கள் 12 மாதங்களில் வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த மாதத்துடைய பிறந்த முதல் தேதி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வருகிற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மாசி 1ஆம் தேதி பிறகு. இது விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் 4 சங்கல்பங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 100% மாற்றி கொடுக்குது. கர்மவினையுடைய பாதிப்புகள் குறைஞ்சி வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா 100% இந்த வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப சிம்பிள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலில் போயிட்டு பெருமாளை சங்கல்பமாக வைத்து கையில் ஒரு 27 பூ கையில் வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு அவருடைய பாதத்துலேயோ இல்லை அந்த வாசல்லையோ வைக்கிறது. 27 முறை ஒருத்தர் சுற்றிட்டு இது உங்களுக்கு ஒரு வருஷத்தில் 4 மாதம், அது இந்த வருஷத்தில் மாசி மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி வருது. சுற்றி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய சங்கல்பம் ஒன்று வெற்றியை தரோன்னா நிச்சயம் உறுதியான வெற்றிங்க. என்னுடைய கடன் நிவர்த்தி ஆகணும். ஏன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது ரொம்ப காலமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. சிலர் ஆச்சாரமாக மாசி மாதம் பிறந்துருச்சு, வைகாசி மாதம் பிறந்துருச்சு, 1ஆம் தேதி பெருமாளை போய் கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1ஆம் தேதியோட மகிமை அப்படின்றது ஒரு வாசல்லேருந்து இன்னொரு வாசல் சூரியன் அடியெடுத்து வைக்கக்கூடிய முகூர்த்தம். அது இந்த ஸ்திர ராசியில் இந்த முகூர்த்தம் நடக்கிறது. மனித வாழ்க்கையில் இல்லறம், மகிழ்ச்சி, செல்வம் இது அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நாள். ஸோ இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மாசி 1 இது எல்லாரும் பண்ணலாம். இந்த நட்சத்திரக்காரங்களாக பண்ணமா அதெல்லாம் கிடையாது. இந்த மாத பிறப்பு உங்களுக்கு சங்கல்ப வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குறது. இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும்னா இது கண்டிப்பாக பண்ணலாம். பெருமாள் கோவிலுக்கு போங்க, 27 பூ வச்சு சுற்றுங்க, பாதத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வெற்றியாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.